கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் சொன்னாங்க, இந்த லெந்து காலத்தில் புதிய ஏற்பாடு அனைத்தையும் படித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. எத்தனை பேர் படித்திருக்கிறீங்கன்னு தெரியாது. எல்லாரும் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா வேத புஸ்தகத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளையிலேயும் கூட அவருடைய வாக்கு தத்தத்தின்படி 48ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் வசனம் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் தலைவணங்கி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த முதலாவது ஓய்வு நாள் ஆராதனையில் கொண்டு வந்து சேர்த்தமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற போகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து உம்முடைய செட்டையின் மறைவில் மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் மாற்றி உம்முடைய வார்த்தையை கொடுக்க போகின்ற எங்கள் போதகரை வல்லமையாய் எடுத்து பிரயோஜனப்படுத்து. அரிய பெரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆராதனை வேளையில் விசேஷித்த அபிஷேகத்தினாலே நிரப்பி ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளவும், தேவ தரிசனங்களை காணும்படியான பாக்கியத்தை தேவன் தந்தருள வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய் நீர் மாற்றி நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன். கோகிலா கம்மியார் கோகிலா கேம். ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த பொண்ணு பரலோகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது. இன்றைக்கி தான் புறப்பட்டு வந்திருக்கு. அது என்ன ஜெபம் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன்னார். நீங்கள் பண்ணுற ஜெபமெல்லாம் பரலோகத்துக்கு போய் பரலோகத்தின் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். இந்த பொண்ணு என்ன ஜெபம் பண்ணிச்சுன்னா, இன்றைக்கி நான் பாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது சிஸ்டர் விஸ்டம் ஞானம் என்னும் சகோதரியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் திடீர்னு அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு மகிமையின் மேகம் வந்து நிழலெடுத்து அவள் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஹெவனை. திடீர்னு சிஸ்டர் விஸ்டம் இஸ் கம்மிங். என்னம்மா வர சிஸ்டர் சகோதரி ஞானமே ஏன் வர? இந்த பொண்ணு ஜெபம் பண்ணிச்சு பாஸ்டர் வீட்டில் பார்க்கணுன்னு, அதனால் வரேன் அப்படின்னுச்சு. நீங்கள் பண்ணுற ஜெபம் இங்கேருந்து பரலோகத்துக்கு போய் பரலோகத்திலேருந்து அப்படியே எனக்கு வந்து இதில் சொன்னேன். நீ பார்த்ததை ஃபுல்லாக விளக்க வேணா சொல்லு, முக்கியமான ஹைலைட்ஸ் மாத்திரம் சொல்லு. பிரைஸ் லார்ட். நேற்று நான் பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஹெவனுக்கு போகணுன்னு சொல்லி பாஸ்டர் கிட்டே கேட்டேன். பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிறப்ப என்னோடய சிஸ்டர் விஷ்டம் ஏஞ்சலை நான் பார்க்கணுன்னு சொன்னேன். பாஸ்டர் எப்போ சொன்னாங்களோ சிஸ்டர் விஷ்டம் வந்து என்னோடய சிஸ்டர்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து நான் எனக்கும் சிஸ்டராக ஏற்றுக்கிட்டேன். அப்போது நான் போனப்போ விஷ்டம் ஃபஸ்ட் நான் போய் ஹெவனுக்குள்ளே போகிறப்ப அங்கே உள்ள கிராஸ் ஃப்ளார்ஸ் எல்லாம் என்னை பார்த்தோன்னே நானும் பாஸ்டரும் நடந்து போயிட்டுருக்கப்பே அதை என்னை பார்த்து அப்படியே கீழே தலை வணங்குனுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே. அப்போது உள்ள ஹெவனுக்குள்ளே போகிறப்ப ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹில்ஸாக இருக்குது. அதில் ஒரு கைக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகணும்னு பாஸ்டர் சொன்னாங்க. என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தா அங்கே அவ்வளோ ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. அங்கே அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏசப்பா வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தார். ரொம்ப பிரகாசமாக இருந்தார். அவரை பார்த்தோன்னே பாஸ்டர் சொன்னார், கீழே விழுந்து ஏசப்பா கிட்ட வணங்குன்னு சொன்னார். நான் உடனே வணங்கினேன். அவர் என்னோட தலையை பிளஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் என் கையை பிடிச்சி அப்படியே என்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டார். ரொம்ப இப்படி இருக்கிறப்ப இன்னொரு ஏஞ்சல் எனக்கு வந்து ஜீவநதி எனக்கு கொடுத்தாங்க. எடுத்து வச்சுட்டு குடிக்க சொன்னாங்க. பாஸ்டர் சொன்னார், சீக்கிரம் உனக்காக தான் வச்சுருக்காங்க, வாங்கி குடி சொன்னார். அப்புறம் நான் அதை ட்ரிங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து போனால் அங்கேருந்து எனக்காக விஷ்டம் ஏஞ்சல், நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், எனக்காக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் சொன்னார், அங்கே பாரு விஷ்டம் ஏஞ்சல் உனக்காக வராங்க. அவங்க வந்தோடனே என்னோட ரைட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி என்னை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க, என்னை அனாய்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட விஷ்டம் எனக்கு தந்தாங்க. அப்புறம் பியூரிட்டி ஏஞ்சல் வந்தாங்க. வந்து எனக்கு வந்து ஒரு ராட் மாதிரி வந்துச்சு, ஃபுல்லாக ஃபயர் ராட். அதை வந்து எனக்கு ஹாட்குள்ளே வைக்கிறப்ப பாஸ்டர் சொன்னார், புக் ஆஃப் டெஸ்டினியை உனக்கு கொடுக்குறாங்க அப்படி சொன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான்
அதுக்கும் வந்தேன். இனிமேல் நான் வாழ்கிறப்ப புக் ஆஃப் டெஸ்டினியில் எப்போ மெசேஜ் கொடுத்தாரோ அப்போ சொன்னேன், புக் ஆஃப் டெஸ்டினி எனக்குள்ளே இருக்கணும், அதுபடி நான் வாழணும்னு கேட்டேன். அதே மாதிரி எனக்கு ஏசப்பா செஞ்சார். ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் ப்ரேயர் பண்ண பாஸ்டருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி நாம் பேச போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால், ஆவியின் தளத்திற்கு செல்வதற்கான 7 திறவுகோல்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவியின் தளத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை உயர்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுதே வந்தது. யார் சொல்லித் தருவார்கள் என்று நான் போதகர்களிடத்தில் போட்ட பொழுது அவர்களால் சொல்லித்தர முடியவில்லை, யாரும் இல்லை. ஆகவே நான் தேடி தேடி ஒரு குருவை தேடி அலைந்து தவறி போய்விட்டேன். 3 வருடங்கள் வேதத்தை விழுந்து படித்தேன். குறைந்தது 10 அதிகாரம் படிப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படி படித்த பொழுது மனதில் வந்தது, வேதம் படிப்பதற்கு அல்ல, வேதம் நடப்பதற்கு. அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இட் இஸ் அ டார்ச் லைட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்ட்ரீட் லைட் ஃபார் வாக்கிங் கண்டினியூஸ்லி. அது அடுத்த அடி எடுத்து வைக்க கையில் பயன்படுத்தும் கைவிளக்கு. அதே நேரத்தில் வாழ்க்கை பாதையில் கடைசி வரை செல்வதற்கு உதவும் தெருவிளக்கு. அதுதான் அர்த்தம். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். பாதை என்றால் வாழ்க்கையில் நடக்கும் பாதை, கடைசி நாள் வரைக்கும் செல்லும் பாதை. ஆகவே வசனத்தை நாம் படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? வசனத்தின்படி நடக்க வேண்டும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ராமாங்கிற ஊரில் நொய்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம். அங்கே திடீர்னு பரலோகம் பழைய ஏற்பாட்டில் இறங்கிடுச்சு. பரலோகம் இறங்கினதுனால அந்த இடத்துல சாமுவேல் இருந்தார், தாவீது இருந்தார், அவங்க கூட சில சேவகர்கள் இருந்தாங்க. எல்லாரும் அந்த பிரசன்னம் இறங்கினதுனால they have become prophets. அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாறிவிட்டார்கள். சவுலுக்கு ஒரு பயங்கரமான மென்டல் டிசார்டர். That disorder is called bipolar, manic depressive illness. What is manic depressive illness? Manic depressive illness is something, the moods will change like Cleopatra's moods, and emotions will change, and you do not know what you are doing. நீ என்ன செய்கிறன்னு உனக்கு தெரியாது. சவுல் அந்த மாதிரி மென்டல் டிசார்டரில் இருக்கும்போது அவன் அந்த சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான் கூட்டு வர்றதுக்கு. சோல்ஜர்ஸ் அனுப்பி தாவீதை கூட்டுவான்றாரு. சாமுவேலும் வர்றாரு. கூட்டு வர்றதுக்கு போகிற சமயத்தில் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த நொய்தாவுக்கு வந்த உடனே they received the spirit of prophecy. தேவ பிரசன்னம் வரும் இடத்தில் தீர்க்க தரிசனம் வரும். எப்பொழுதும் ஹெவன் நம்ம வீட்டிலே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுதான் அந்த சாவியில் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறது. இப்போ நீங்கள் போகும்போது ஒரு அம்மா பார்க்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ரொம்ப வயசாச்சே, எவ்வளோ வயசு உங்களுக்கு? 107 தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? உங்களுக்கும் ஆசை இருக்கும் 107 வயசு வாழணும்னு. அப்போ அந்த அம்மாட்ட இவ்வளவு காலம் நீங்கள் வாழ்ந்ததின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? நான் கேட்பேன்பா, நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ? கேட்பேன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வைட்டமின் சாப்பிட்றீங்க, ஸ்பெஷலாக என்ன செய்கிறீங்க, எதை சாப்பிட மாட்டீங்க சொல்லுங்கள், ஏன் நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால் இதுவரைக்கும் யாரும் பாஸ்டர் நீங்கள் இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? எங்கள் வீட்லேயும் யாரையும் கூப்பிட்டு போய் பரலோகத்துக்கு ஒருத்தரும் கேட்கல. ஏன்னா போதும்பா, நம்ம காலையில் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி போதும், இது போதும், இதெல்லாம் இதுக்கு பரலோகம். யூ ஆர் கோயிங் டு ஸ்டே இன் ஹெவன் எட்டர்னலி. நித்தியமாய் பரலோகத்தில் இயேசுவோடு வாழப்போகிறோம். இப்போ அவரை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? இங்கே இருக்க ஒரு சிஸ்டர், பாஸ்டருக்கு என்ன பிடிக்கும்? பாஸ்டருக்கே என்ன பிடிக்கும்னா ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க வேண்டாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து
அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Those who teach you, you observe them. மற்றவங்ககிட்ட இருந்து நீங்கள் படிச்சுக்கணும் நிறையா. வேலைக்காரங்க நாய்தாக்கு போன சமயத்தில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்காரங்க யாரும் டீச் பண்ணல, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு ரெண்டாவது பேட்ச் சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான் சவுல், அவங்களும் தீர்க்க தரிசனம் பண்ணுறாங்க. மூணாவது பேட்ச் சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான், அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இது என்னது, இவங்களுக்கெல்லாம் யாருமே டீச் பண்ணல தீர்க்க தரிசனம்னா என்ன. நாப் அப்படின்னா ப்ராஃபஸி, நாபி அப்படின்னா ப்ராஃபட், நபியா அப்படின்னா பெண் தீர்க்கதரிசி. நான் சொல்கிற வார்த்தை கிரேக்கம். யாரும் டீச் பண்ணல, ஆனால் அவங்க போனோன்னே தெய்வ பிரசன்னத்தினால் தன்னால் டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சவுலுக்கு இந்த நியூஸ் வந்தோடனே நானும் போகிறேன் அப்படின்னு அவன் வந்தான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவனுக்கு மூளை சரியில்லை. மூளை சரியில்லாமல் தான் என்ன செய்யறன்னு தெரியாது. அவன் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கலத்தி எறிஞ்சிட்டான். கலத்தி எறிஞ்சிட்டு இரவும் பகலும் 24 மணி நேரம் தீர்க்க தரிசனம் சொன்னான். யார்? பைப்போலார் என்று அழைக்கப்படுகிற பைத்தியம் பிடிச்ச மேனியாக் டிப்ரெசிவ் இல்னஸ் உள்ள ஒரு பைத்தியக்கார சவுல் தீர்க்கதரிசியாய் மாறினான். எப்படி மாறச் செய்தது? என்னது? தேவ பிரசன்னம். நான் கேட்டேன், இதையே எழுதி வச்சுருக்கீங்க, ஒரு ராஜா சட்டையெல்லாம் கலத்தி போட்டு தீர்க்கதரிசனம் சொன்னால் இதை பைபிளில் வரணுமா? இது வேணாமா, இதை வைக்க வேணாம். இல்லை, ஒரு பைத்தியக்காரனும் தேவ பிரசன்னத்தில் வந்தால் தீர்க்கதரிசியாய் மாறுவான் என்று உலகத்துக்கு சொல்லுவதுக்கு இதை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு உற்சாகம் வந்தது. அப்போது ஆண்டவரே, நான் உம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு என்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். நீ ஒன்றும் தகுதியாக்க வேண்டாம். ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இன்னும் இருந்து நான் ஃபுல் ஃபாஸ்டிங். ஏம்மா இப்போ ஃபாஸ்ட் பண்ணுறேன்? ஆவியின் வரங்கள் வேணும் பாஸ்டர். எந்த வசனம் சொல்லியிருக்கு ஆவியின் வரங்கள் கேக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிடாமல் இருக்கணும்னு ஒரு வசனம் காட்டு அப்படின்னு. ரோமர் 8:32 வாசிங்க. God that spared not his own son but delivered him up for us all, how shall he also freely give us all things? சிலர்லாம் நினைக்கிறாங்க ஃபுல் ஃபாஸ்ட் இருந்தால் ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிடலான்னு. ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்கவே முடியாது, அவர் வாங்க மாட்டார். உபவாசம் இருப்பதற்கு முன்பும் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் உபவாசம் பண்ணும் பொழுதும் இருக்கிறார். உபவாசத்தை முடித்தபடவும் இயேசு அப்படியே இருக்கிறார். நான் சொன்னது தப்பா ரைட்டா? ரைட். ஏன்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். பிறகு கேட்கலாம், என்ன பாஸ்டர் ஃபாஸ்டிங்கை பற்றி இப்படி அடித்து பேசுகிறீங்களேன்னு. ஃபாஸ்டிங் எதுக்குன்னா உங்களை முன்னேற்றம் பண்ணுறதுக்கு தான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழுந்து போயிட்டீங்க, பைபிள் படிக்கிறது புரியலை, அதுக்கு சரி பண்ணுறது தான் ஃபாஸ்ட் பண்ணுறீங்களே. ஃபாஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதோ ஒன்றும் நீங்கள் அவருக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அல்ல. we have not understood the Bible. அவர் எல்லாத்தையும் நமக்காக முடிச்சுட்டு முடிந்தது மகளே நீ செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் முடிச்சிட்டேன், அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாமா? அவர் எனக்கு சொன்னார், புக் ஆஃப் டெஸ்டினி படி நீ நட, புக் ஆஃப் த பைபிள் படி நான் உன்னைய பிளஸ் பண்ணுவேன். அதில் என்ன ஆசீர்வாதமெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் தருவேன். நான் கேட்டேன், உன்னதத்தில் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் அதை உன்னதத்தில் வச்சுட்டீங்க? அதை எங்கள் வாழ்க்கையிலே பகிர்ந்து கொடுத்துருக்கலாம்ல. அந்த ஆசீர்வாதத்தில் பாஸ்டர் உங்களுக்கு 40% எடுத்துக்கங்க, அன்னைக்கு உங்களுக்கு 60% எடுத்துங்க சொல்லியிருக்கலாம்ல. அதை ஏன் உன்னதத்தில் வச்சிங்க? உன்னதத்தில் வச்சது காரணம், நீ எவ்வளவு உன் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறையோ அதுக்கு தக்க ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். வேற்றுமை ஒன்றுமில்லை நாங்கள் சொல்லியிருக்கோம், மொழிபெயர்ப்புல விளங்கலை. நிழல் நீண்டு சுருங்குவது போல தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்னு அர்த்தம். 1 சாமுவேல் 19:24. தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான்.
ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். சவுல் பைத்தியக்காரன், தேவ பிரசனம் வந்ததினால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்றால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவது நிச்சயம். புக் ஆஃப் டெஸ்டினி, நம்ம எப்படி வாழணும் என்பது, அந்த புக் ஆஃப் டெஸ்டினி வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தருது. வேதம் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வைத்து விட்டு போயிருக்கிறார் என்பதை விளக்குகிறது. எபேசியர் 1:3 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், என்னுடைய மொழிபெயர்ப்பேன். பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் ஆவியின் தளத்திலே ஆவிக்குரிய சகல உலக ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதித்திருக்கிறாரா? பாஸ்ட் டென்ஸ். எல்லா பிளெஸ்ஸிங்கும் வச்சுட்டாராங்க. அதை எடுத்துக்கொள்வது நம் கையில் தான் இருக்கிறத ஒழிய ஆசீர்வாதம் தாருங்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் போய் ஆசீர்வாதம் எடுத்து தருபவர் அல்ல. எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, எல்லா ஹீலிங்கும் இருக்கு. வாட் இஸ் த ப்ரெசன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் தாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவதும் தராதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்குது, அது இன்னும் பூலோகத்தில் உங்களுக்கு வரல. ஆகவே எவ்ரிதிங் முதல்ல ஹெவனில் தயாராக இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய எந்த அளவுக்கு நம்முடைய சித்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவில் அந்த ஆசீர்வாதம் இறங்கி தன்னால் வரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, we don't have understanding about our God and our God's love. அவர் என்ன சொல்கிறாரு? உங்களை தொடுகிறவன், உங்கள் கண்மணியை நீங்களே தொட்டு பாருங்கள், தொட முடியுமா? நம்மளே நம்ம கண்மணியை தொட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எவனாவது உங்களை ஏதாவது செய்தால் என் கண்மணியை தொடுறான். இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். பயம் வந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். அவர் என்ன சொல்கிறார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ரோமர் 8:32, அவரை நமக்காக தந்தவர் அவரோடே கூட மற்றெல்லா காரியமும் கொடாதிருப்பது எப்படி? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? பிதாவுக்கு வெளியேற பெற்றது எது? குமாரன். அவரையே கொடுத்தாரு. சிலுவையில் அடிப்பாடு, ஆணி அடிப்பாங்க, தலையில் முடி சூடுவாங்க, 39 சவுக்கு அடிப்பாங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு தெரியாதா உலகத்துக்கு போனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு? நல்லா தெரியும். மகன்கிட்ட சொல்லி பார்த்துருப்பார், மகனே வேண்டாம் மகனே, எலிசாவை அனுப்பலாம்பா, மோசையை அனுப்பலாம். இல்லை நான் தான் போடும். பாவம் இல்லாத அவர் வந்து நமக்காக நாம் பட்ட கடனை கடன்படாத அவர் கட்டி தீர்த்தார். அவ்வளோ அன்புள்ள தேவன் நம்ம ஒரு காய்ச்சல்னால எடுத்துகிட்டு போவாரா? எடுத்துகிட்டு போக மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு காய்ச்சல் பக்கத்திலே வராது. எனக்கு வந்து டாக்டர் வந்து யூ ஹாவ் ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படியே தலையாடினேன். டாக்டர் கேட்டார், என்னப்பா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சொல்லட்டமா? உனக்கு கிட்னி கேன்சர் இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் சொன்னது சொல்லிட்டுமே நீ அதிரவே இல்லையே. நீங்கள் சொல்கிறது ஃபைனல் இல்லை, இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் ஃபைனல். அது யார்? பிறையா இங்கே வந்த, அங்கே போக வேண்டியது தானே? இல்லை உங்கள்கிட்ட கேட்டு அங்கே போனேன்னா என்னவா அற்புதம் அவர் செய்திருக்காருன்னு அப்போ தானே தெரியும். அங்கேயே நேராக போயிட்டான், நீ நல்லா இருக்க வீட்டுக்கு போன்ட்டார். கர்த்தருக்குள் அன்பாளே, ஆண்டவரோடு பழகிறது நண்பரோடு பழகிற மாதிரி. சீசரில் பார்த்து அவர் சொல்கிறார், நான் நீ உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், ஏன்னா வேலைக்காரன் அவன் எஜமானுடைய மனதை அறிய மாட்டான். நான் என்ன சொல்கிறேன்? சிநேகிதன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? டேய் இந்த பேனாவில் நிறைய ஸ்டோன் பதிச்சிருக்கு, இந்த பேனா கொடு தரையான்னு கேட்க மாட்டான். பிடுங்கிட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவான். அது யார்? அதுதான் சிநேகிதன். நம்ம ஆண்டவர் நம்மளை சிநேகிதன்னு சொன்ன பிறகு நம்ம பயமாக இருக்கும். ஆண்டவரே உங்கள் பக்கத்தில் வருது பயமாக இருக்குது, நீங்கள் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி பிரம்பு கையில் வச்சுருக்கீங்க,
எப்போ தப்பு செய்வேன்னு அடிக்கிறதுக்காக காத்திருக்கீங்க. அப்படி தான் நம்ம ஆண்டவரை பார்த்துட்டோம். ஒரு சகோதரி பரலோகத்துக்கு வந்தாங்க. அவங்க நினச்சாங்க செய்த தப்பெல்லாம் சொல்லி ஒரு தேவதூதனை கூட்டு வந்து ஒரு பெரம்பெடுத்து அடிப்பார்னு நினச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சகோதரிக்கு ஒரு வெள்ளைக்கல் விலையேறப்பட்ட கல் பதித்த கிரீடத்தை கொண்டு வந்து வை. கிரீடம் தூர் வரான், வந்து வைக்க வரான். அது மாதிரி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு வந்தால் நீங்கள் கிரீடம் கொண்டுறீங்களே. அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா. ஐ லவ் யூ ஸோ மச், நீ நல்ல பிள்ளை, நீ ஒன்றையே கண்டக்ட் பண்ணிக்காத அப்படின்னு கிரீடம் வச்சார் அப்படின்னு எனக்கு எழுதினாங்க. நான் அடிப்பார்னு போனால் அவர் கிரீடம் தராருப்பா. ஆண்டவருடைய அன்பு ருசிக்க ருசிக்க, பைபிளில் தான் ருசிச்சுப்பார், ரசித்துப்பார், ருசித்துப்பார், ரசித்து ருசித்துப்பார். We transact in the natural world making use of our mouth. நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அசாதாரணமான வல்லமை இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம சிநேகிதர். இந்த உலகத்தை விட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை அனாதைகளாக விட்டு போக மாட்டேன். இயேசு கிறிஸ்து போயிட்டாருன்னு நம்ம யார்? அனாதை. அவர் அனாதை மாதிரி தான் இருந்தார், அனாதை மாதிரி தான் செத்தார், அனாதை மாதிரி தான் மாட்டுத்தொழுவத்தில் இருந்தார். அவர் யாருக்காக? நமக்காக. அவர் சொல்கிறாரு, அனாதைன்னா என்னன்னு தெரியும்பா? எங்கள் அம்மாவுக்கு பிரசவத்துக்கு ஒரு கைனகாலஜி ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு டிஜிஓ கிடையாது, எல்லாம் மாட்டுத் தொழுவத்தெல்லாம் எல்லாம் நடந்தது. அதனால் உன்னைய மாட்டுத் தொழுவத்துக்கு விட மாட்டேன், உன்னை அனாதையாக விட மாட்டேன். அனாதையாக விடாட்டா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை அனுப்பலைன்னா நான் யார்? அனாதை, ஆர்ஃபன். சாப்பாட்டுக்கு அலுமினிய தட்டு. இப்போ எப்படி? ராஜாக்கள், ஆசாரியர். பரலோகத்தில் 2 போஸ்ட் தான், 2 மினிஸ்டீரியல் டிபார்ட்மெண்ட் தான். ஒன்று கிங்ஸ் டிபார்ட்மெண்ட், அனதர் இஸ் ப்ரீஸ்ட் டிபார்ட்மெண்ட். ராஜாக்கள் பிரசங்கின் புத்தகத்தில் சொல்லியிருக்கு, 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 8 verse 4. மன்னன் சொல்லுக்கு மறு சொல் உண்டோ? மன்னன் சொல்லுக்கு மறு சொல் உண்டோ? அவன் செயல்பாட்டில் யார் கேள்வி எழுப்பக்கூடும்? அவன் ஏதாவது செய்தான்னா, ஏன் ராஜா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. யாரை பற்றி சொல்லியிருக்கு? பிரசங்க 8 நாளில் என்னை பற்றி, உங்களை பற்றி சொல்லியிருக்கு. யாரும் கேட்க முடியாதுன்னா, பிசாசு கேட்க முடியாது, கிருமி கேட்க முடியாது. கசார் எபிரேயத்தில் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நியாயாதிபதி வழக்கை நன்றாக விசாரித்து கடைசி முடிவாக யாரும் எதிர்க்க முடியாத நிலையில் தன் நியாய தீர்ப்பை சொல்லும் வார்த்தை தான் நம் வார்த்தை. அதுக்கு இங்கிலீஷில் பேர் டிக்ரி, DECREE. வாட் இஸ் டிக்ரி? இந்த டிக்ரிங்கிறது கோர்ட் டேம், லீகல் டேம். கோர்ட்டில் இருந்து டிகிரி வந்திருக்கு அப்படின்வாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The particular verse in English it says, you declare and decree a thing and it shall be established, light shall shine on your path. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபு 22:18. I am translating straight from Hebrew. நீ ஒரு வேண்டுதலை நியாயாதிபதி ஸ்தானத்தில் சட்ட ரீதியாய் கட்டளையிட்டால் அது உனக்கு கைகூடி வரும். நீ செல்லும் வழியில் தொடர்ந்து ஒளி வீசும். என்ன அழகு டிரான்ஸ்லேஷன்! என்ன போட்டிருக்கு? நீ ஒரு வேண்டுதலை சட்ட ரீதியாய் நீதிபதி போல் கட்டளையிட்டால் அதை மீறும் அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எங்கே போகுது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. உங்கள் ஜெபம் வீட்டில் இருக்கீங்க,
பரமண்டலம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சொல்ல முடியாத தூரத்தில் இருக்குது. அங்கே போதுன்னு நினைக்கி தானே ஜெபம் பண்ணுறீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் டிகிரி பண்ணணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஜெபம் சொல்கிறீங்கள, நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். அது என்னென்னா ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ். ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ் நான் செய்கிற ஒரு சாவி. ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ்னால் நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது சும்மா எதாவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். தீர்க்க தரிசன நியாய தீர்ப்பு வசனங்கள். வாட் இஸ் திஸ் தீர்க்க தரிசன நியாய தீர்ப்பு வசனங்கள்? உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்கப்படாது. இந்த நேரத்தில் எவனாவது எங்காவது ஏதாவது ஒரு ஆயுதத்தை எனக்கு உருவாக்கி கொண்டிருந்தால் அவன் அந்த ஆயுதத்தை தீட்டட்டும், நன்றாய் ஷார்ப்பாக தீட்டட்டும், தீட்டி என் கையில் கொடுக்கட்டும், நான் அவன் தலையை வெட்டுவதற்கு. யார் செய்தான்? கோலியாத் காலையில் திட்டுறான் பட்டயத்தை, இன்னைக்கு ஒரு தலை விழப்போகுது அப்படின்றான். அந்த பட்டயத்தை யூஸ் பண்ணது யார்? ஷார்பன் பண்ணாமலே, தீட்டாமலே அந்த பட்டயத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பார், நம்ம தான் அவனை வெட்டும். சரியா? ஆயுதங்கள் உருவாக்கப்படாது அப்படின்னு சொல்லலை, உருவாக்குவார்கள். அடித்து கடையில் போய் பெரிய கத்தி வாங்கிட்டு வருவார்கள், நல்லா தீட்டுவார்கள். கடைசியில் அதை நம்ம கையில் கொடுத்து நீங்கள் எனக்கு விரோதமாய் பயன்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். எவ்வளவு நல்லது. தாவீது கல் எடுத்துட்டு போனான். என்னப்பா ஒரு கல்லுன்னு ஒரு சின்ன கத்தியாவது டேபிள் நைஃபாவது எடுத்துகிட்டு போகக்கூடாதா? இல்லைங்க, அவன் கொண்டு வரான், என் கத்தி அவன் தான் கொண்டு வரான். காலையில் நல்லா தீட்டிட்டான், ஆயுதமெல்லாம் உருவாயிருச்சு, ஆனால் செயல்படாது. இதெல்லாம் நீங்கள் பைபிளில் படிச்சுட்டு மறக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தான். நீங்கள் தான் தாவீது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அவங்க தான் கோலியாத்து. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் கூழாங்கல் என்பது என்னுடைய வாயின் வார்த்தைகள். அந்த வார்த்தை சின்ன வார்த்தை தான். அந்த சின்ன வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. முடிந்தது என்று சொன்ன அவர் வார்த்தை. நாம் பயன்படுத்துகிற கூழாங்கல் எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொல்கிறது. எனக்கு யுத்தம் பண்ண வந்திருக்கியா கோலியாத்? முடிந்தது. எது முடிந்தது? உன் வாழ்க்கை முடிந்தது. அது மாத்திரம் இல்லை, அந்த தலையை தூக்கிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் எருசலேமில் கொண்டு வைக்கிறான். அதுக்கு மேலே தான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிராஸே இருக்குது. கொல் கதா, காத் கோத்திரத்தை சேர்ந்த அந்த கோலியாத். கொல் அப்படின்னா கோலியாத்துக்கு சுருக்கம். கோலியாத், கொல், கதா, காத் கோத்திரத்தை சேர்ந்த. காத் கோத்திரத்தின் சேர்ந்த கோலியாத்தின் தலையில் வைக்கப்பட்ட சிலுவை, கொல்கதாவில் வைக்கப்பட்ட சிலுவை. அது அர்த்தம். அதனால் ப்ராஃபட்டிகள் வசனத்தை பயன்படுத்துங்க, டெய்லி பயன்படுத்துங்க. வசனத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அவர் இருக்கிற வண்ணமாய் நான் பூலோகத்தில் இருக்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான உலகம். இது நிரந்தரமற்ற உலகம் என்று எண்ணம் வேண்டும். நம்ம சட்ட ரீதி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தவே இல்லை. நான் வேலை பார்த்த ஒரு கல்லூரியில் ஒரு பிரின்ஸிபால் இருந்தார். அவர் தஞ்சாவூர் பொம்மை பிரின்ஸிபால். எதுக்கு தான் தலையாட்டுவார். அதில் ஒரு ஹெட் கிளார்க் இருந்தார். யாராவது போய் சீட் கேட்ட, நான் போய் கேட்டேன், ஒரு சீட் வேண்டிருக்கு ஃபிசிக்ஸில். கிளார்க்கை போய் கேளு, நீங்கள் தானே பிரின்ஸிபல், நீங்கள் தானே சொல்லணும். இல்லை கிளார்க்கை கேளு. கிளார்க்கை கேட்காம அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுவார். யார் கொடுக்க சொன்னேன்? நாங்கள் இருக்கேன்ல. சாரிங்க. அப்படி ஒரு பிரின்ஸிபல். அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே அப்பாயின்மெண்ட் யார் வேணும்னா கிளார்க்கிட்டே கொடுத்து வாங்கிட்டு நிறைய பேரை சேர்த்துருக்கேன் கல்லூரியில். ஏன்? அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாத தலைவர், அதிகாரத்தை பயன்படுத்த தெரிந்த தலைவருக்கு கீழே உள்ள கால் தான் வாழ்க்கை. காரணம் என்ன? அவ்வளோ அதிகாரம் செலுத்துகிறேன். ஜான் ஆஸ்டின் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் ரொம்ப வலிமையான நாய். அவர் வாக்கிங் நாயை கூட்டும்போது இன்னொரு நாய் அப்படின்னு வந்தது. உடனே இவர் பயந்துட்டார். இந்த நாய் நம்ம நாயை பயந்து ஓடிட போகுதுன்ட்டு இருக்க பிடிச்சிக்கிட்டார். இந்த நாய் ஆரம்பிச்சது பாருங்க,
அப்படின்னு ஒரு கத்து கச்சா இது நம்மளை இதை தாக்க முடியல. அந்த நாடு வாழை சுருட்டிட்டு ஓடுது. நம்ம அதை மாதிரி தான் சில வேளை நாயை கண்டு பயப்படுவோம், நாய் நம்மளை கண்டு பயப்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படும். எங்கள்கிட்ட ஒரு டைரக்டர் இருந்தார், ஆலன் பக்வால்டர், அமெரிக்கன். நாய்கள் ஜாக்கிரதை அல்சேஷன் நாய்னு படம் போட்டிருக்கோம். இவர் பாட்டில் கதை திறந்துட்டு போவார். அங்கேருந்து நாய் வந்து அப்படியே வந்து அவர் ஷோல்டரில் காலை வைக்கும், தடவி கொடுத்துட்டு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவார். என்னங்க இப்படி பண்ணுறீங்களே, பயம் இல்லையான்னு. நாய்க்கெல்லாம் பயப்பட வேணாம், பாம்புக்கு பயப்படா அர்த்தம் இருக்குது. நாயெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுப்பா, நம்ம உள்ளத்தில் அன்பு இருந்தால் நாய் ஒன்றும் செய்யாது. இப்படி சொல்லி கொடுத்தாரா. நான் சொன்னேன், கொசுக்களே நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த வீட்டில் என்னை தவிர மற்றவர்கள் இருக்கிறார்கள், அன்பனை தொடாதிருங்கள். உன் சிநேகிதன் ஒரு கொசு அன்னைக்கு கடிக்கல. இதெல்லாம் பிராக்டிக்கல் திங்ஸ். ஏன்னா ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அது கொசுவுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? எபிரேயர் 13:5-6 ப்ராஃபட்டிக் அட்ரன்ஸ் டிகிரி. நீங்கள் வேதத்திலிருந்து எந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும், அதுக்கு தோல்வியே கிடையாது. அதுக்கு ஆதாரம் நான் சொல்கிறேன், எபிரேயர் 13:5-6. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு சொல்லலாமே. இதுல 2 வார்த்தை என்னது? அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. இதுக்கு கிரேக்கத்தில் ஹோமோலோஜியோ அப்படின்னு பேர். ஹோமோலோஜியன்னா ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு பேர் ஹோமோலோஜி. அவர் சொல்லியிருக்கிறார், அதனால் நாம் சொல்லலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னை விட்டு அவர் விலகலை, கைவிடலை, பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் பொல்லாத பிசாசே போ, சொன்னால் போ. நம்ம வந்து பயந்து பயந்து பேசுகிறோமே தவிர, நான் 2 உலகத்தையும் ஆட்சி செய்கிறேன். பரலோகத்தை பார்த்து பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? வசனத்தை பேசுகிறேன். வசனத்தை பேசுகிறதுனால ஆரோக்கியமாக இருக்கு. ஒரு பொண்ணை காலையில் ஏர்லி மார்னிங் தேர் வாஸ் அ ஃபோன் கால். ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், என் தங்கச்சி படிச்சுக்குவா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நல்ல வார்த்தை சொல்லுது இந்த அம்மா, வீட்டுக்கு போ, ஆரோக்கியமாக இருப்பாய், உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது சொல்லவா அப்படின்னு. இல்லைம்மா, அந்த அம்மாவுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, 48 மணி நேரத்தில் அவள் என் ராஜ்யத்துக்கு வந்துடுவா, அதனால் நீ நல்ல வார்த்தை சொல்லாத. அவங்க அக்காட்ட சொன்னேன், கூப்பிட்டு போயிருங்க, ஃபியூனரலுக்கு ஆயத்தம் பண்ணு. இது நல்ல வார்த்தை இல்லையே. அவர் சொன்னால் தான் நான் சொல்லலாம். அவர் சொல்லியிருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. அவர் சொல்லாத சொல்ல முடியுமா? உடனே நீங்கள் தைரியமாக இருங்க, இதான் நடக்க போகுது. அவர் சொன்னால் தான் இவர் சொல்லுவார். அவர் சொல்லி இவர் சொன்னார்னா நடக்காமல் இருக்காது.
பலியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். பலனானவர் என் அரணானவர், பலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மழை கூட விலகுவதுண்டு. நிழல் கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மழை கூட விலகுவதுண்டு. அசையாது அவர் கிருபை, அழியாது அவர் மகிமை, அசையாது அவர் கிருபை, அழியாது அவர் மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். கருவில் நான் உருவான நாள் முதலாய் கருத்தாக என்னை காக்கும் கர்த்தனீவர். கருவில் நான் உருவான நாள் முதலாய் கருத்தாக என்னை காக்கும் கர்த்தனீவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியாகி துணையானவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியாகி துணையானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, பயம் எந்தன் வாழ்வில் இல்லை. பலியான என் தேவனே துணையாக வருவார் என்றோ.
பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே பாருதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே இலை பாருதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே
தேவ சமூகத்திலே. 19ஆம் தேதி பாஸ்டர் நிர்மல் குமார் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வில் பி வித் அஸ். அன்னைக்கு அந்த 2 கதவையும் அடைச்சிருவோம். கதவு அடைச்ச அந்த கதவுல அந்த சுவத்திலிருந்து ஒரு காற்று, பெந்தைக்கோஸ்தே நாளில் வீசிய காற்று, that is called winds of change, மாற்றங்களின் காற்றுகள். அந்த காற்று வீசும். கதவு அடைச்ச இடத்துல கதவு திறந்திருந்தால் கதவுலேருந்து காற்று அடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் கதவு அடைச்சோம். கதவுலேருந்து காற்று புறப்பட்டு வரும். 19ஆம் தேதி ஆண்டவர் இதை எனக்கு இப்பொழுது சொன்னார். அதை சொல்லியிருக்கேன். அந்த காற்று பட்டது. நீங்கள் இழந்த காலம், ஆஸ்பத்திரியில் இருந்த காலம், சுகவீனமாக இருந்த காலம், இழந்து போன காலம், அதெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சி அரித்து போட்ட நாட்களை அந்த காற்று திரும்ப தரும். winds of restoration, winds of change is going to blow literally in a closed door. You will see it has blown a few times in our church, but it will be blown visibly. நீங்கள் உணரும் தக்க அந்த காற்று வீசும். யாராவது சாட்சி சொல்ல விட்டு போச்சுன்னு இருக்கீங்களா வெளியூரில்? யா the Lord was telling some people are there. நம்ம worship போயிட்டோம், அதுக்குள்ளே சொன்னார். என்னையும் ஒரு சாட்சியாக நினைத்து இந்த இடத்தில் நிறுத்திய எல்லாம் வல்ல இயேசுவுக்கே மாட்சியும் புகழும் நன்றியும் உரித்தாகுக. 3 நாள் கருத்தரங்கு, தரிசனங்கள், தேவ சந்திப்பு, தேவனின் உடனிருப்பு வாழ்க்கை. இந்த 3 நாள் வாழ்க்கை இந்த கருத்தரங்கினுடைய 2வது நாள் நிறைவின் போது மதிப்பிற்குரிய பெட்ரிஷியா கோ அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். இங்கே பங்கு கொண்டிருக்கின்றவர்களில் யாராவது தரிசனம் பார்த்தீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். என்னுடைய மகள் தாரணி கிளமென்ஸ் பால் கணவனும் மனைவியுமாக சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். ராணிமேரி கல்லூரியில் கணக்குத்துறையில் டாக்டர் பட்டத்துக்கான ஆராய்ச்சி முடிக்கின்ற நிலையில் இருக்கின்றவர்கள். அவருடைய கணவர் காக்னிசன்ட் கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக பணி செய்கின்றவர்கள். 2 பேர் வந்திருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய மகள் ஒரு தரிசனத்தை சொன்னார்கள். 3 முக்கியமான விஷயங்களை சொன்னார்கள். இயேசு இரத்த வெள்ளத்தில் மூழ்கி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதை இந்த இடத்தில் பார்க்கின்ற காட்சி முதலாவது. 2வது, சிலுவையில் இருந்து எண்ணற்ற புறாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு தரிசனத்தை அவர்கள் பார்த்ததாக சொன்னார்கள். அதில் முதலில் வரக்கூடிய புறா ஒரு ஒலிவ இலையை தாங்கி வந்ததாக, அமைதியினுடைய அடையாளமாக. 2வது புறா தன்னுடைய காலில் ஜுவல் பாக்ஸ், ஒரு அணிகலன்கள் கொண்ட ஒரு பேழையை காலில் தாங்கி வந்ததாக. 3வது ஒரு புறா ஒரு ஸ்க்ரோல் என்று சொல்லப்படுகின்ற ஓலை சுருள்களை தாங்கி வந்ததாக. அதை போல எண்ணற்ற புறாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததை அவர்கள் சொன்னார்கள். அதன் மூலமாக அந்த ஆஸ்திரேலிய குழுவினர் நடத்திய அந்த கருத்தரங்கில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த பேழையை திறந்து அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து இறைவன் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதனுடைய அடையாளமாக அந்த தரிசனம் தனக்கு கிடைத்ததாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். சென்னைக்கு சென்ற பிறகு என்னுடைய மகளுடைய கணவர் காக்னிசன்ட் கம்பெனியிலே அவருடைய உயர் அதிகாரிகள் அவருடைய பணியை மதிப்பீடு செய்தார்கள். ஹையஸ்ட் ரேங்க், ஒரு அளவு மதிப்பீட்டு ஹையஸ்ட் ரேங்க் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அண்மையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ZFT ஆலயத்திற்கு இந்த இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் வெறுங்கையாய் அனுப்புவதில்லை என்பதற்கு அத்தாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர் உங்களுக்கு தலைவலி இடுப்பு வலி இருந்தால் எந்திரிங்கன்னு சொன்னார். அப்போது நான் ஏஞ்சி நின்னேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு இந்த பின்னாடி பேக்கில் ஒரு எலும்பு தூக்குன மாதிரியே இருக்கும். எப்போ பாரு அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஆயின்மெண்ட் தடவிட்டு படுத்துக்குவேன். அது மாதிரி அன்றைக்கி ஜெபம் பண்ணார் பாஸ்டர். எனக்கு அந்த எலும்பு இருக்கிற இடமே தெரியல. சோகம் கொடுத்த கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜெபிச்சதுக்கு ஸ்தோத்திரம்.
கம்பவுண்டருக்கு நன்றி சொல்லாதங்க, டாக்டருக்கு தான் நன்றி. கம்பவுண்டருக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. கடந்த வருஷம் நவம்பர் டிசம்பர்லலாம் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் யூட்ரஸ் ரொம்ப பல்கியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு பயாப்சி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐயாட்ட ஜெபம் பண்ணினேன், அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு சொன்னாங்க. அதே போல் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி, ஜெபிச்ச ஐயாவுக்கும் தேங்க்யூ. அவங்களுக்கு அட்ஸ் அ ஜெனட்டிக் டிஃபெக்ட், பிறப்பிலேயே இருந்த தடிப்பான கற்பப்பை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். சிஸ்டர் பயப்படாதுங்க, உங்கள் உள்ளத்தில் எப்படி நான் மேடையில் சொல்ல போகிறேன், முதல் தரையாயிடுறேன்னு யோசிச்சுட்டு வரீங்க. ஓகே சொல்லுங்கள், தைரியம் வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா வந்து 2013 வருஷம் ஜனவரி மாதம் 17 ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி 2 days பிஃபோர் அதே இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆனவர் இறந்துருக்காரு. அப்போ வந்து அப்பா அந்த சமயத்தில் கூட்டினவங்கள யாரோ ஒருத்தவங்க அப்பா தெரிஞ்சவங்க இருந்தோடனே உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடித்து சீக்கிரத்தில் 1 hourக்குள்ளே ஜிஹெச்க்கு போயிட்டாங்க. அப்புறம் 4:30 ஆக்சிடெண்ட் ஆச்சு. 6:30 எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பார்க்குறப்ப எங்களை வந்து அலோவ் பண்ணலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 10:30 வரைக்கும் இருந்தோம், ஒன்றும் பேசாமல் இருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கிறீங்க, எங்கள் ஃபாதர் வந்து இப்படி இருக்கிறாருன்னு சொன்னோன்னே உடனே அவங்க சொன்னாங்க, இன்னும் அவர் செயலிழந்துட்டே வராரு, ஒன்றும் சொல்லலை. அப்போ வந்து நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் அப்படி அவங்க பொண்ணு வந்திருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, என்ன ரீசன் சொல்லுங்கன்னா, இல்லை அவங்க அப்பா செயலிழந்துட்டு வந்துட்டார், 1 hourல இறந்துருவார், அதனால் வந்து அவங்க அப்படி தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து இது வரைக்கும் செயலிழந்துருச்சுனால கையும் வாய் மட்டும் பேசிகிட்டு இருந்தார். உடனே நான் போய் அப்பா தொட்டு, அப்பா பயப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்கள் நல்லா விசுவாசமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக என்ன பண்ணேன் நான், சரின்னு அந்த இடத்த விட்டு நாங்கள் விட மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் எப்படியோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அங்கேயும் வந்து ஸ்கேன்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நைட் சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டார், ஃபுல்லாக டோட்டலி இதாகிட்டார், ஒன்றும் செய்ய முடியாது, ஆப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சோம், அதுக்கும் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன செய்யன்னு தெரில, காலையில் எப்படி தான் ஃபோன் அடிக்கிறேன்ட்டு காலையில் நம்ம பாஸ்டருக்கு ஃபோன் அடித்தேன். நான் எப்பயுமே நான் நிறைய டிவியில் தமிழன் இதுலலாம் பார்ப்பேன், அதனால பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சுட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி அப்பா அப்படின்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லலை. உடனே பாஸ்டர் இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, உங்கள் அப்பா வந்து ஸ்பைனலில் அடிபட்டு இதாக இருக்குது, மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த மரண தருவாயில் இருக்கா, நான் இப்போ ரத்தத்தை ஊற்றுறேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா நல்லாயிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணி விட்டுட்டார். அதுக்கு பிஃபோர் வந்து நான் அந்த டாக்டர் சொன்னாங்க, நோ ஹோப் சொல்லிட்டாங்க, என்ன செய்யுது எல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அப்போ நான் வந்து ஜெபிச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் எட்டி பார்க்குறேன். திடீர்னு ஒரு டாக்டர் வந்தார். ஒரு டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே 2 நாள் கழித்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் மம்மி வந்து ஒரு தீர்க்கதரிசி, நல்லா ஒரு கடவுளுக்கு பயப்படாமா இறந்து 2005 இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து சர்ச்சுக்கு மட்டும் வாரம் போவார், எந்த மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டார். நான் சொல்வேன், இந்த மாதிரி எஸ்ஐக்கான மீட்டிங்லாம் இருக்குப்பா, ஒரு 5 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணவே மாட்டார். உலகத்தில் தான் இருப்பார், எதுவும் இது பண்ண மாட்டார். அப்புறம் வந்து அவருடைய இதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் 2016 வருஷம், இது 2017, நீங்கள் சொன்ன சாட்சி 2013, இவ்வளோ வருஷம் 14 இறந்தார். 14 இறந்தார். சரி, நான் ஜெபம் பண்ண உடனே என்ன நடந்து சொல்லி ஆப்ரேஷன் ஆச்சு? ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஜோம் பண்ண அடுத்த நாளே ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவங்களும் நோ ஹோப் சொல்லிட்டாங்க. அவர் ஜிஹெச்சில் 1 hour சொன்னாங்க, இவங்க ஒன்றுமே ஆப்ரேஷன் பண்ண முடியாதப்போ அவங்க அப்பா அவ்வளோதான்ட்டாங்க, அவ்வளோதான் அவுட்டுன்ட்டாங்க. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு டாக்டர் பேசியிருக்காங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஸ்பைனல் ஓப்பன் நெக்கு ரிப்பு 1, காலில் ஒரு 3 ஆப்ரேஷன். அவர் வந்து அப்போயே 72, அப்புறமேலே இப்போ 70. ஓகே ஃபைனல் டெஸ்டிமனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அப்ரில்லா, நான் பிள்ளம்பாடியிலேருந்து வரேன். நான் இது வந்து என் பொண்ணுக்கு 2 கண்ணுலையுமே ஏதாவது ஒரு கண்ணில் மாற்றி இது நான் 1 year வீங்கிக்கும்.
அது சின்ன சின்ன கொப்பளமாகவே வந்துக்கிட்டு இருந்தது. 2 கண்ணுமே அவளுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது. மாற்றி மாற்றி வர்றதில் நாங்கள் 1 இயராகவே மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சைல்டு டாக்டர் எல்லாத்துலேயுமே கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். ஆனாலும் எதுலேயுமே சரியாகலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அதிகமாக தமிழன் டிவி பார்ப்பாங்க. சத்யம் டிவி 12:30க்கு போடுற அந்த மெசேஜையும் கேட்பாங்க. கேட்டுட்டு இருந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு வா, நீ போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு வா பாஸ்டர்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் இவங்க அப்பாவையும் இவளையும் மட்டும் அனுப்பிவிட்டேன். போன வாரம் திங்கக்கிழமை அனுப்பி பாஸ்டர்ட்ட ப்ரேயர் பண்ண அனுப்பினோம். திங்கக்கிழமை ப்ரேயர் பண்ணி சும்மா ஜப எண்ணெயை ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஜப எண்ணெயை ஒரு நாள் நைட்டு மாத்திரம் தான் போட்டேன். வசனத்தை மாத்திரம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லா வசனத்தையும் அவள் மனப்பாடமாக சொல்கிறா. அதே போல் அந்த ஒரு நாள் நைட்டில் அடுத்த நாள் 1 வாரம் மருந்து போட்டேன்னா 1 வாரம் அந்த சரியாகிறதுக்கு 1 வாரம் எடுத்துக்கும். அடுத்த 2 நாள் கண் அழகாக நல்லாயிருக்கும். அடுத்த 1 வாரம் மறுபடியும் வந்துடும். அதே போல் இருந்த கண்ணு அடுத்த நாளே சரியாயிடுச்சு. இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்ததுனாக்க தான் நாளைக்கு நைட்டு தான் போடுறீங்க, 7 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவளுக்கு இந்த கண் இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் அந்த கொப்பளமோ வீக்கமோ எதுவுமே வரல. அடுத்த நாள் இப்போ விடிய காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரவங்க, எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாரும் பார்த்துட்டு, எப்பேற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செஞ்சுருக்காரு, நீ போ, இந்த வாரம் போய் நீ போய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் நானும் சரி நம்ம சபைக்கு போயிட்டு வந்துடலாம். நாங்களும் அங்கே பிள்ளைமடியில் மகாராஜா பாஸ்டர் சபைக்கு தான் போயிட்டுருக்கோம். உடனே ஊழியக்காரர்கிட்ட சொல்லி உடன் ஊழியர்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு நாங்கள் நன்றி கர்த்தருக்காக நன்றி செலுத்தணும் இல்லையா அப்படின்னு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னோம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. கர்த்தர் செய்த கோடான கோடி நன்மைக்கு நன்றி. ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யுவர் எஸ் கண்ண முடியும் இயேசுவை நாமத்தில். கர்த்தாவே, இது வந்து அந்த பொண்ணு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும். இயேசுவை நாமத்தில் anointing flow through her, anointing flow through her, power of God flow through her. She should see Jesus. Next testimony is she sees heaven in Jesus name. Amen. God bless you. Thank you. Final testimony quick சொல்ல. Thank you, ma'am. நான் வந்து சர்வீஸை முடிக்க போயிட்டேன். ஆனால் சொன்னார், உனக்கு ஞாபக சக்தியே இல்லை, அம்னீஷியா. இப்போ சாட்சி இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீவத்சன். நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். கடந்த வெள்ளிக்கிழமை நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். நான் அன்றைக்கே செமினாருக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். ஃபாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணேன். அப்போ நான் இங்கே அவங்க பாட்டு பாடிக்கு இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் அங்கே நின்னேன். அப்போ என் கை ஃபுல்லாக ஒரே கோல்டன் டஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த நாள் சாட்டர்டே நான் இங்கே செமினார் ஃபுல் டே செமினாருக்கு இங்கே வந்திருந்தபோது என் கையில் ஒரே சில்வர் டஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தேன். இங்கே வந்து பாஸ்டர் கடைசியாக ப்ரேயர் பண்ணலாம் இங்கே அப்படின்னாங்க. இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஒரு சிஸ்டர் சொன்னேன், நான் வந்து ஹெவனை பார்க்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு புகை மூட்டை தான் நான் பார்த்தேன். அதுக்கு நடுவில் ஒரு கேட், அந்த கேட்டை ஒட்டி நிறையா ஒரே காம்பவுண்ட் வால்ஸ் போட்டிருந்துச்சு. அதுலேருந்து திடீர்னு ஒன்று அந்த கதவு திடீர்னு திறந்து என்னமோ ஒன்று ஓடி வர மாதிரி நான் பார்த்தேன். அது பக்கத்தில் நெருங்க ஒரு குதிரையை நான் பார்த்தேன். அந்த குதிரையோட அந்த கடிவாளங்கள்லாம் டைமண்ட் பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் திடீர்னு முழிச்சுக்கிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் நான் பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிறேன். பிறகு அந்த அர்த்தம் விளக்கம் சொல்ல முடியாது, குளோபலாக போயிட்டுருக்கு. பிறகு வீட்டுக்கு வா. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு சாட்சியா? டா டைம் ஓடுதா? ஸ்டேஜ் இஸ் ஹெவிலி அனாயிண்டட். நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முந்தைய ஒழுந்துருவேன். ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு திடீர்னு பென்ஷன் போன மாதம் நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் செமினாருக்காக பணம் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாரத்தோடு இருந்தப்போ அதை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப மனசு பாரமாக இருந்துச்சு. ஆஃபீஸ்லாம் போய் கேட்டப்போ உங்களோட பிஓபி நம்பரை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது பார்த்தா 5 டிஜிட்டில் தான் வரணுமா. ஆனால் பேப்பரை எடுக்க ஒரு பக்கத்தில் கூட 5 டிஜிட் நம்பரே இல்லை. ரொம்ப சோகத்தோடு வெளியே வந்து நின்று பாஸ்டர்ஸ் இருக்காங்க, வானத்தை பார்த்து பேசுங்க, உடனே உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்கணும் ஒரு தடவை சொன்னாங்க. அதை வச்சு வானத்தை பார்த்து ஜீசஸ் என்னன்னு தெரியல, எனக்கு 5 டிஜிட் நம்பர் எனக்கு வேணும்னு ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சுட்டு மதுரையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் அதில் 5 டிஜிட் நம்பருக்கு கீழே அப்படியே ஒரு அண்டர்லைன் போட்டுருந்தாங்க.
ஜீசஸ் போட்டிருக்காங்கப்பா. நான் சொல்கிறேன் சாட்சி. எஸ், அவங்களுக்கு அந்த நம்பர் இது சரியான நம்பர் இல்லைன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, ஆண்டவரே சொல்லுங்கப்பா என்ன நடக்குது. அவங்க ஒரு பேப்பர் எடுத்தாங்க, அந்த பேப்பரில் நம்பர் இருந்தது, நம்பர் கீழே அண்டர்லைன் பண்ணியிருந்தது. அப்போது அதுதான் நம்பர்னு போயிட்டு மறுபடியும் காட்டின போது கரெக்ட் நம்பர்னு சொல்லி நடக்க வேண்டிய காரியம் நடந்துருச்சு. அவங்க சொல்ல முடிக்காததை நான் சொல்லி அப்போ இந்த செமினாருக்கு நான் கலந்துக்கும் போது நீங்கள் பெட்ரிசி அவங்களுக்கு வந்து பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தீங்க. அப்போ ஓப்பன் ஹெவன் செமினாரில் வந்து அந்த சீடியை நாங்கள் போட்டு நானும் என் சிஸ்டர் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி கொடுத்து ஜீசஸ் உங்களுக்கு என்ன அபிஷேகம் கொடுத்தாருன்றதை சொல்லி இது மாதிரி நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் ஜீசஸ் தருவாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 2014, 15, 16, 17 இப்போ இந்த செமினாரில் நாங்கள் கலந்துக்கும் போது நீங்கள் பெட்ரிசியாவுக்கு அவங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கும் போது நீங்கள் என்ன உங்களுக்கு அபிஷேகம் ஆண்டவர் அந்த இப்போ கொடுத்தாங்களோ அதை அப்படியே எங்களை பார்க்க வச்சாங்க, அதை கேட்க வச்சாங்க பாஸ்டர். இன்னும் அந்த பிரசன்னம் மாறாமல் புதன்கிழமை நாங்கள் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த பேர்ட்ஸோட சத்தம் அந்த கடலால் ஓ ஜீசஸ் வந்து நினச்சி நானும் என் பையனும் எங்கள் சிஸ்டரும் அதை உணர்ந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக இன்னும் நான் நன்றி சொல்கிறேன். Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you. Praise the Lord, praise the Lord. Worship, worship, worship. தூய ஆவி, அன்பின் ஆவி, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஐயா வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவி, சத்தத்தை உயர்த்தி, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க இந்த இடத்திற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்த, அவரை உயர்த்தவே இந்த காலை வேளை நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமேன். அந்த தேவனை உயர்த்தி இந்த காலை வேளை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்துள்ளோம். ஊற்றுமையா, நிரப்புமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா, நிரப்புமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா, நிரப்புமையா,
உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே சத்தமா உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், நல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே நங்கூரமே புகலிடமே என் புகழ்ச்சினிரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே அடைக்கலமே பரிசுத்தரே பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை
ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். நல்லவரே உம்மை ஆராதிப்போம். என் வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே சத்தமா உயர்ந்தவரே வல்லவரே வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். உம்மை ஆராதிப்போம். நங்கூரமே உம்மை ஆராதிப்போம். புகலிடமே உம்மை ஆராதிப்போம். புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே நங்கூரமே புகலிடமே என் புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். 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 ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றி புகழுகிறோம். அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறோம். அவரை தினமும் துதிக்கிறோம். ஏனென்றால் மேலானது அவருடைய பேரன்பு, உயிரினும் மேலானது. நம்முடைய உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். அவரை துதித்து பாடுவது நமக்கு மேன்மை. ஆமென். இந்த நாள் அந்த தேவனை உயர்த்தி நீ நல்லவர் என்று சொல்லி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறோம் என்று சொல்லி தேவனை நாம் உயர்த்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். சொல்லுமா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். உம்மை தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது.
உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை நம்பியே ஜீவிக்கிற கூட்டம் நாம். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகம் நம்மை மறந்து போகலாம், ஆனால் நம்மை மறவாத தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் நாம். ஆமென். அந்த தேவனை உயர்த்தி கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாங்கள் பற்றி கொள்வோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம்.
உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மேலே அன்பு செலுத்த யாரும் இல்லை என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி சொல்வோமா, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கல. இயேசுவை போல அழகை நாங்கள் பார்க்கல. நாங்கள் உங்களை மறந்த போது நீங்கள் எங்களை மறக்கலை. நாங்கள் கீழே விழுந்தும் எங்களை தள்ளிவிட்டு நிறைய பேருக்கு முன்பாக எங்களை மேலே தூக்கி நிறுத்தின தேவன் நீர் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து தேங்க்யூ லோ ரபா சந்தரதிகமா ரிதனமா சந்தரதிகமா மாமா ரிதல சந்தரதி ரிமாமல சந்தரதுரு ரிமாமா சந்தரதிகமா ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலை. சொல்லுமா, நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் விமர்சந்தரதி சந்தரதி உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில நாங்க அழுததை நீங்க மறக்கல. நாங்க உடைஞ்சு போய் கிடந்தோம், நொறுக்கப்பட்டு கிடந்தோம். எங்களை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நாங்க மறக்கல. எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைச்சு விட்டதை நாங்க மறக்கல. ஆண்டவரே, we praise you Lord, we glorify your name O Lord. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலை.
என் கண்ணீரையும் துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. சொல்வோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அப்படியே நவமான பாஷையில பேசி பரலோகத்தோடு நாம் கனெக்ட் ஆகுவோமா? நாங்கள் கலங்கி போன நேரங்களிலே நீங்கள் எங்களை கண் தூக்கி எடுத்துற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய சோர்வின் நேரத்தில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பலப்படுத்தின தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. சொல்லுமா? நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. அட கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அன்பினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ராஜா, உடைய அன்பினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும்
இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்க சொல்லுவோமா. நான் உங்களை மறந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். சொல்லுமா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மற்றும் மாறவில்லை. சொல்லுமா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மற்றும் கரங்களை உயர். நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என்னுன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. சொல்லுமா. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ரிமசந்தரவா. நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலை. சொல்லுமா. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. சந்தரே உம்மை ஆராதிக்கமலக சந்தரே ஓரி மாமா சே. பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுவது நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுவது நீ மறக்கலையே.
நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டத நான் மறக்கலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாஸ்டர் கொடுத்த செய்தி அனைத்தையும் புதிய செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஏன் வேதத்தை படிக்க சொன்னார்? வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் படிக்கும்போது, அதை தியானிக்கும்போது கர்த்தர் அதோடு கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்களோடு கூட பேசுவார். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு அரிய பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் முடிய எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னா ஒரு 10 பேரை அதில் பார்க்குறோம். அந்த 10 பேர் அவர்களுடைய பேருக்கு என்னென்ன அர்த்தம் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி விளங்கி கொள்ளும்போது அதிலிருந்து என்ன ஒரு காரியம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதாவது ஆதாம், சேத்து, ஏனோசு, கேனான், மகலியேல், யாரேத், ஏனோக்கு, மெதுசலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பேரினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லும்போது அந்த அர்த்தத்தை நீங்கள் கீழிருந்து வாசித்து பார்க்கும்போது அதில் என்ன வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவகுமாரனுக்கும் மனிதனுக்கு பதிலாக மரணிக்கும்படிக்கு தேவனுக்குரிய அதே புகழ்ச்சியோடு மேலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறதையும், அவருடைய மரணத்தினாலேயே ஒரு காலம் நாம் இழந்து போகக்கூடாத வல்லமையான இளைப்பாறுதல் கிடைக்கப் போவதையும் தேவன் அவ்வளவாய் முன்னறிவித்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அர்த்தம். இந்த அர்த்தத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்றால் மனிதன் என்ற அர்த்தம், சேத்து என்றால் பதிலாக சப்ஸ்டியூட் என்ற அர்த்தம், ஏனோஸ் என்றால் சாகுதல் என்று அர்த்தம், கேனான் என்றால் நியமிக்கப்பட்ட ஒருவர் என்ற அர்த்தம், மகலியால் என்றால் தேவனுடைய புகழ்ச்சி என்ற அர்த்தம், யாரத் என்றால் மேலிருந்து கீழ் இறங்கினவர் என்ற அர்த்தம், ஏனோக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம், மெதுசலா என்றால் அவர் மரணம் கொண்டு வரும் என்ற அர்த்தம், லாமேக்கு என்றால் வல்லமையான பவர்ஃபுல் மனிதன் என்று அர்த்தம், நோவா என்றால் இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். இந்த காரியத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு எத்தனாய் இருந்தவனை இஸ்ரவேல் என்று தேவன் அழைத்தார். ஆபிரகாமை எல்லாருக்கும் விசுவாசத்தின் தந்தை என்று அவனை ஆபிராமா என்ற வார்த்தையை ஆபிரகாம் என்று மாற்றினார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் படித்து பார்க்கும்போது அதில் உள்ள அர்த்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் அவர் வாசிக்க சொன்னதை
நீங்கள் இந்த லந்து காலத்தில் அதிகமாக வேத வசனங்களை வாசிக்க தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் நீர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போதகர் கடைசி வசனத்தை ஆண்டவரே சொன்னார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை சொன்னார். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்படி சொன்ன தேவனை நாமும் சொல்லலாமே என்று சொல்லி நாம் எதற்கும் பயப்படாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை வைத்து கொண்டு அந்த வாக்கு தத்தத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இப்படி வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் போதிக்கும் போது அந்த வசனத்தை அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதை தியானித்து அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு இன்னும் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வேலையில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். விசுவாசத்திலே வளர்ந்து தேவனுடைய ஆண்டவரே பரலோகத்தின் அதிசயங்களை காணும்படியாக அநேக மக்கள் கண்டிருக்கிறார்கள். அநேக மக்களுக்கு இன்னும் அறிவிக்கும்படியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணி ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.